ஹலோ கைஸ், நான் 100 டேஸ் சேலஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சேலஞ்சில் வந்து இன்றைக்கி டே 1. இது ஒரு சேலஞ்சாக பார்க்காம உங்களுக்கு நான் வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்லி தரப்போகிறேன். ஸோ மெஹந்தியில் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா லைன் தான். அது வந்து எப்படி கற்றுக்கலான்றதை நான் இன்றைக்கி சொல்கிறேன். லைன் வந்து கையை எடுக்காமல் போடணும். இன்கேஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் கையை எடுத்து போட்டிங்க அப்படின்னா இது மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து வரும். லைன் ப்ராப்பராக வராது. அது ஒரு மாதிரி மேலே கீழே போய் ஒரு ப்ராப்பர் லைனாக வராது. ஸோ கையை எடுக்காமல் வந்து கோடு போட கற்றுக்கோங்க. அது பெனில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்புறம் மெஹந்தியில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு திக் லைன் எப்படி போடணும் அப்படின்னா 2 நார்மல் லைன் போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம தம் ஃபிங்கர் வச்சு மெஹந்தியை வந்து ப்ரெஸ் பண்ணாலே அது ஃபில் ஆகிடும். இல்லைனா வந்து ஒரு லைன் போட்டு அந்த ஒரு லைன் கீழே நம்ம ஃபாலோ பண்ணி தம் ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது இன்னொரு திக் லைன் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே வந்து நான் மெஹந்தியில் போட்டு காமிக்கிறேன். ஸோ திக் லைன் போடும்போதுமே இப்படி தான் வந்து கையெடுக்காமல் தான் போடணும். நீங்கள் கையெடுத்து போட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ப்ராப்பராக இல்லாமல் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் யூடியூப்பில் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து வித் சர்டிஃபிகேட்டோட நான் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் போடுங்க. நானே உங்களுக்கு புதுசாக வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இல்லைனா நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக டிஎம்மில் சொல்லிடுறேன். அண்ட் வந்துட்டு பேக் டு த வீடியோ போகலாம். இது மாதிரி நீங்கள் லைன் ப்ராப்பராக போடலன்னா இப்படி தான் வந்து ஒரு மாதிரி அன்ஈவனாக வரும். அது பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு அந்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. அண்ட் இதை வந்துட்டு பார்டராக எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். இது வந்து ஒரு கோட் வேர்ட் மாதிரி கூட வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த மெஹந்தி போட்டாலும் இது மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு திக் லைன் போட்டுட்டு அகைன் ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்பேஸ் ஃபில் ஆகிடும். தென் வந்துட்டு பார்க்குறப்பவும் நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இந்த ரூலை வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்கள் மெஹந்தி போடும்போது. அண்ட் வந்து அப்கமிங்கில் வந்துட்டு ஹம்ப்லாம் இருக்குது. ஸோ அதிலலாம் என்ன மாதிரியான ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்றதை நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோஸ் வந்து அவ்வளோதான். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னுடைய பயோவில் வந்துட்டு கிளாஸ்க்கான லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லைனா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், கிளாஸ்க்கான லிங்க்கை நானே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். இது மாதிரியான வீடியோஸ் வந்து தொடர்ந்து வேணும், என்னுடைய டெய்லி சேலஞ்சை நீங்களும் வாட்ஸ்அப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.